பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு பெருகுவதாக. வெளிப்படுத்தில் உள்ள 7 சபைகளை பார்த்து வருகிறோம். இப்பொழுது நாம் கடைசியாக லவோதிக்கேயா சபையை பார்க்க போகிறோம். இதுவும் ஆசியாவில் உள்ள 7 சபைகளில் ஒன்று. பவுலுடைய கீழாக உருவாக்கப்பட்ட சீஷர்கள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள். யோவானாகிய அப்போஸ்தலன் அதிகமாக இந்த சபைகளுக்கு மேலான உபதேசங்களை வழங்கி அதனுடைய நிலைப்பாடுகளை தேவன் அவர்களுக்கு யோவானுக்கு காட்டி கொடுத்த ஒரு விஷயங்கள் தான் நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த லவோதிக்கேயா சபையானது பொருளாதார ரீதியாக மற்ற அடிப்படையான வசதிகள் எல்லாம் நிரம்பி இருக்கிற ஒரு சபையானது. இதனால் அவர்கள் திருப்தி அடைந்து தங்கள் ஆவிக்குரிய நிலைமைகளும் விசுவாசங்களும் கூட எல்லாம் சரியாக இருக்கிறது என்று எண்ணினார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு அவருடைய நிலைப்பாடை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். இதில் வெளிப்படுத்தல் விசேஷம் 3:14 வாசிக்க கேட்போம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. உண்மையும் சத்தியமும். ஏன்னா அவர் பொய் உரையாதவர், பேதங்களை செய்கிறவர் அல்ல, அல்லது ஒரு சபையை டிஸ்கரேஜ் பண்ணுற தாக்கி பேசி தரக்குறைவாக ஆக்கிற தேவனும் அவர் அல்ல. உண்மையும் சத்தியமும். உன் நிலவரம் என்ன, உன் வளர்ச்சி என்ன, உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய நிலவரம் என்ன என்பதை அவர் காட்டி கொடுக்கிறதுனால உண்மையும் சத்தியமும், சத்தியத்தை வைத்து உண்மையான உன் நிலவரம் என்ன என்பதை, நம்முடைய நிலைமை என்ன என்பதை அவர் காட்டி கொடுக்கிறவர். அதற்கு என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, ஆதி முதல் சகலத்தையும் படைத்த ஆமேன் என்று சொல்லுகிறவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், ஆதாரமான தேவன், ஆமேன், அது அப்படியே தான் ஆகக்கூடியது, ஆம் அப்படிதான் என்று உறுதிபட சொல்லக்கூடியவர் இங்கே விளம்புவதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆமேன் என்பவர் ஆதி முதல் கிரியைகளை செய்த, வாசிங்க, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. தேவனுடைய சிருஷ்டிப்புகளுக்கும் மேலாக, சிருஷ்டிப்பும் அவரால் தான், சிருஷ்டிக்கும் மேலாக ஆதியாக இருக்கிறவரும், சகலத்தையும் அப்படிதான் இருக்கிறது, ஆம் சரி என்று சொல்லுகிறவரும் இதை விளம்புகிறார். 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்க கேட்கும். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. சந்தேகக்கூடியதோ மாறக்கூடியதோ இல்லை தற்காலிகமாக உடனே மாறி போகக்கூடியது அல்ல. ஆம், ஆமேன் என்று அவர் எப்படின்னா சொன்னாரோ அது நடந்தே தீரும் என்று பொருந்தியெல்லாம் வாசித்தோம். அப்படியே அவர் எதையும் தன் சொந்தமாக எடுத்து தன் விரும்பியபடி அவர் பேசுவது அல்ல என்பதை யோவான் 12:49 வாசிக்க கேட்கிறோம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். தேவன் கட்டளையிட்டிருக்கிறது தான் சொல்லுகிறேன். அவர் எந்த ஒரு சத்தியத்தையும் போதனையும் நற்செய்திகளையும் இந்த பூமியில் தன் சுயமாய் பேசவில்லை. தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினதை, அவர் மீது இருந்த பரிசுத்த ஆவியான ஒரு ஏவினதை தான் இந்த பூமியில் அவர் விளம்பினார். இப்பொழுதும் இந்த சபைக்கு என்ன வேணுமோ, எந்த உண்மையோ அதை தான் அவர் விளம்புகிறார். அவர் சொந்தமாக விருப்பை அவர் பேசவில்லை. தேவன் விரும்புகிற சத்தியத்தை எடுத்து அவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் அந்த சபையோ தன்னை நிறைவுள்ள சபை என்றும் வளர்ந்த சபை என்றும் அவர்கள் திருப்தி கொண்ட சபையாக காணப்படுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்னா,
சில பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டிகள் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சியோ நன்மையோ ஜப வாழ்க்கையோ அபிஷேக வாழ்க்கையோ தியாகமோ பிரயாசமோ ஆத்மா பாரமோ ஆத்மா பெற்றெடுக்கிறதோ அநேகரை நீதிக்குட்படுத்தக்கூடிய காரியங்களையோ என்று பார்க்காமல் சுய திருப்தியோடு உட்கார்ந்து சாப்பிட்டு சுகபோகமாக எல்லா தனக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்துட்டா, வாகன வசதி எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிட்டா, தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைவடைந்ததாக அவர்கள் எண்ணுகிறார்கள். இந்த உலகத்தினுடைய சாப்பாடு, உணவு, தங்கமிடம், வஸ்திரங்கள், மற்ற உபகரணங்கள், தேவையான வாகனங்கள் போன்றதெல்லாம் தங்களுக்கு அமைந்து விட்டால் தங்கள் விசுவாசத்தில் தேறிவிட்டோம், பரிசுத்தத்தில் நிறைவாகிவிட்டோம், கர்த்தர் எங்களை நேசிக்கிறார், அவர் எங்களை வளர்த்து விட்டார் என்று எண்ணுகிறார்கள். அதெல்லாம் சுய திருப்தி. சுய திருப்தி என்று தான் சொல்லணும். சுய திருப்தி. உலக ஐஸ்வர்யங்கள் அவங்களை நிரம்புவதனால அந்த சுய திருப்தியில் சந்தோஷத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். தங்களை பற்றி அறிந்து ஆராயக்கூடிய ஒரு அறிவில்லாத சபையார். அதை வேதம் சொல்லும் பொழுது சத்தியத்தை அறியக்கூடிய அறிவில்லாதவர்கள், சத்தியத்தை அறியக்கூடிய அறிவில்லாதவர்கள் என்றும் சத்தியத்தின் வழியை அறியாதவர்கள் என்றும் வேதம் சொல்லுகிறதை நாம் படிக்க கேட்போம். சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொண்டிருக்கிறது. பொய்யுரியாத தேவன் ஆதி முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குதத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றிய தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. இந்த சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு அவங்களுக்கு இல்லை. நான் திருவிருந்தை குறித்து கொரிந்தியர்களுக்கு எழுதும் பொழுது பவுல் 1 கொரிந்தியர் 11 பேசும்பொழுது அவர் சொன்னார், தன்னைத்தானே சோதித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று அவர் அங்கு பேசியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாந்தரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு, தன்னைத்தானே சோதித்து அறிகிற சத்தியத்தை வைத்து தன்னைத்தானே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் விசுவாசிகள். அது மாத்திரமல்ல, யாக்கோபு சொல்வார், பூர்ண பிரமாணம் எதனா தன் சுவாதீன பிரமாணத்தை உற்று பார்ப்பது தான் பூர்ண பிரமாணம். 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், கடைசி வசனம். சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறைக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளில் பாக்கியவானாய் இருப்பான். அதனால அருமையான தேவனுடைய பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டிகளை சுய திருப்தி அடையாதீங்க, சத்தியத்தை கொண்டு பாருங்கள். அபிஷேகம் உங்கள் மேலே இருப்பது நல்லது. அந்த அபிஷேகத்தில் எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கிறீங்க, எவ்வளோ நீதியின் வசனத்தில் பழக்கமாக இருக்கிறீங்க, எவ்வளோ கர்த்தருக்காக கனி கொடுத்துருக்கிறீங்க, எவ்வளோ மன்னிச்சிருக்கீங்க, எவ்வளோ சகித்திருக்கீங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நற்செய்தியை கொடுத்துருக்கீங்க, எவ்வளவாக கர்த்தருக்காக பிரயாசப்பட்டீங்க, எவ்வளோ நேரம் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆன்மா பாரத்தோடு உங்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய பாரத்தை ஏற்று ஜெபித்தீங்க. இன்னும் உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் இன்னும் எவ்வளோ குறைவு இருக்கிறது, இன்னும் அதெல்லாம் எத்தனை நிறைவில் அது வளர்ச்சி அடைய வேண்டும். மாம்ச சிந்தை ஒழிந்து விட்டதா, இல்லை உலகத்தின் இதயத்தில் நம்முடைய இதயத்தில் உலக ஆசைகள் இன்னும் இருக்கிறதா, நம்முடைய சரீரத்தில் இன்னும் அசுத்தமான கிரியைகள் இருக்குமாயின் அதை நாம் பரிசுத்தாவிக்குள்ள கழுவி சுத்திகரிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய சரீரப்பானம் சுத்தமாக இருக்கிறதா, நம்முடைய வழிகளெல்லாம் கர்த்தருக்கு சித்தமான வழிகளாக இருக்கிறதா, கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் சுய திருப்தி அடைந்து
உலக ஐஸ்வர்யங்களால் வருகிற பலனால் நாம் திருப்தி அடையவே மாட்டோம். ஆகவே இப்படி ஏமாந்து போகிற சபையார் விசுவாசிகள் யார்னா, அவங்க தன்னைத்தானே சுய திருப்தி அடைந்து நிறைய தன்னைத்தானே நான் நங்களை ரொம்ப பரிசுத்த அடைஞ்சு விட்டேன், ரொம்ப விசுவாசத்தில் தேறி விட்டேன் என்று சொல்லுகிறவர்களெல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளுகிற, வளர்ச்சியே அடையாத, சில அடிப்படை உலக வசதிகளை வைத்து நிறைவாக தங்களை மாற்றிக்கொள்ளுகிற, தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளுகிற லவோதிக்கியா சபையார் என்பதை மறந்துவிடார். சுய திருப்தி அடைந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவே இல்லை, ஆனால் நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். சில பேர் பாட்டு பாட தெரிஞ்சால் போதும், சில பேருக்கு 4 வசனம் எதையாவது ஒரு சம்பவம் வேதத்தில் உள்ள சம்பவம் சொல்ல தெரிஞ்சால் போதும், இல்லை சண்டே கிளாஸ் எடுக்க அறிவு வந்தால் போதும், இப்படியெல்லாம் நற்செய்தி சொல்லக்கூடிய அறிவு இருந்தால் போதும், உடனே தான் தேறி விட்டேன் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்தத்தோடு வசனத்தோடு வாழ்ந்து கனி கொடுத்து கர்த்தருக்கு வருகைக்கு எப்பொழுது நான் அவரை சந்திப்பேன் என்ற ஏக்கத்தோடு இருக்கிறவர்களே ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்தவர்கள், கர்த்தரோடு கூட வாழ்கிறவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே இவர்களுக்கு என்ன வளர்ச்சி அடைவதற்கு தேவன் என்ன சொல்கிறார் என்பதை 3ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 3:18-19 நாம் வாசிப்போம். நான் நீர் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நீ நிர்வாணமாக. நீ இப்போ ஐஸ்வர்யவான் சொல்ற, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இல்லை. கிருபை, அறிவு, சத்தியத்தில் நடக்கக்கூடிய வாழ்க்கை, பலன், ஆவிக்குரிய பலன், உள்ளான மனுஷனில் பலன், அபிஷேக நிறைவு எல்லாம் உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் உனக்கு வசதி வாய்ப்பை வைத்து நீ ஐஸ்வர்யவான்னு சொல்கிற, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரமாக இருக்கிற. ஆகவே உனக்கு ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொல்கிறார், நெருப்பில் புடமிட்ட பொன். இது எதை குறிக்கிறது என்றால் விசுவாசத்தை குறிக்கிறது. விசுவாசத்தில் நீ எல்லாவற்றையும் பெறணும். முட்டி போட்டு ஜெபிச்சு கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் கொடுக்க வாங்கி நீ வாழணும். கர்த்தருடைய பரலோகத்திலிருந்து பலன், ஞானம், அறிவு, மகிமை, அபிஷேகம் எல்லாம் உன்னை நிரப்பணும். ஆக விசுவாசத்தில் இதெல்லாம் பெற முடியும் நாம். ஆகவே நீ ஏதோ வந்தது இவைகள்லாம் வைத்து நான் நிறைவாக இருக்கிறேன்னு என்று சொல்லாது. இதை குறித்து 1 பேதுரு 1:7 வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசத்தில் ஜீவிக்கணும், விசுவாசத்தில் பெறணும், விசுவாசத்தில் பரீட்சை எழுதணும், சோதனை வரும். அந்த விசுவாசத்தில் நின்று அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, பணம் இருக்குது, பொண்ணு இருக்குது, மனுஷால் இருக்கிறாங்க என்று சொல்லாமல் விசுவாசத்திலே நின்று ஜெபித்து அந்த சோதனை ஜெயம் பெற்று கர்த்தரால் அந்த விசுவாச பரீட்சையில் புடமிட்ட பொன்னாய் மாற வேண்டும். இதான் பேதுரு தன் சபையாருக்கு எழுதுகிறார். அழிந்து போகிற பொண்ணே அக்கினியில் சோதிக்கப்படுமானால் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லுகிற உங்களை என்னையும் தேவன் சோதனையை கொண்டு புடமிட மாட்டாரா? புடமிட்ட பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவாய் என்று அவர் ஆலோசனை எழுதுகிறார். இதெல்லாம் சந்திக்காமே இந்த சபையார் விசுவாசத்தில் எல்லாம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி கொண்டிருக்காங்க, தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்காங்க. அடுத்தபடியாக அந்த சபையாருக்கு சொல்றார், வெண்வஸ்திரத்தை என்று காட்டுகிறார். நீ நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்ளுவதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும். வெண்வஸ்திரத்தை வாங்கிக்க. நிர்வாணம் தெரியுது, மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுது, இச்சைகள் வெளிப்படுது, பெருமை வெளிப்படுது, சுயம் வெளிப்படுது, நான் தான் என்ற பெருமை வெளிப்படுது. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவாது. நீ பரிசுத்தவான் என்றால், மாம்சத்தின் கிரியை இருந்தால் நீ ஒரு பரிசுத்தவானே இல்லை, மாம்சவான் என்று தான் உன்னை சொல்ல வேண்டும். நீயோ நானோ யாராக இருந்து அப்படி இருந்தாலும். சில பேருடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான் என்று சொல்கிறார்கள், அபிஷேகம் பெற்றவர் என்று சொல்கிறார்கள், பெருமை ஒழியில்
பேதம் ஒழியல, மேட்டிமை ஒழியல, இருமாப்பான பேச்சு, ஆணவமான பேச்சு, ஈச்சை ஒழியல, சுயநலம் ஒழியல. இப்படியாக தங்கள் மாம்சத்தின் கிரியைகளே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சபைக்கு அப்படிலாம் அவங்க இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார், நீ வெண்வஸ்திரம் என்கிட்ட பெற்றுக்க, உன் மாம்சத்தை மூடு. இப்பொழுது போட்டுங்கிற ஒயிட் வஸ்திரம்லாம் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒயிட் வஸ்திரம் போட்டு போகிறதுனால நாம் பரிசுத்தம் அடக்க மாட்டோம். இயேசு சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே என்று சொன்னார். அவங்க வெண் வஸ்திரம் போட்டவங்களாம் பரிசுத்தமான ஆபத்திற்காக போட்டிருக்குது. ஆனால் இன்னும் மாம்சத்தின் கிரியைகள் உடையவர்கள், நீ வெண் வஸ்திரம் போட்டாலும் நீ மாம்சத்தை தான் வெளிப்படுத்துகிறே தவிர ஆவிக்குரிய தன்மை பரிசுத்தவானுக்கேற்ற கிரியைகள் இன்னும் வெளிப்படவில்லை. அந்த வெண் வஸ்திரத்தை வாங்கிக் கொள் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்குரிய விளக்கம்தான் வெளிப்படுத்தல் 19:7-8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்கள் தேவனுடைய நீதியில் எவ்வளோ நடக்கிறாங்களோ, அந்த நீதிகள் என்பது விட்டு கொடுப்பது, மறப்பது, மன்னிப்பது, சகிப்பது, பொறுமையாயிருப்பது, காத்திருப்பது, ஜெபித்திருப்பது, உபாசிப்பது, அநேகரை மன்னிப்பது, அநேகர் குறைகளை நிந்தைகளை சுமப்பது, அநேக நிந்தைகளை சுமந்து பொறுமையாக இருந்து கர்த்தருக்காக வாழ்வது, அதுதான் இந்த பரிசுத்தவான்களின் நீதிகள். அப்படி இந்த பூமியில் ஜீவித்தவர்கள் தான் அவர்களுக்கு அந்த ஜீவியத்தை தேவன் வெண்வஸ்திரமாக தரிப்பிக்கிறார். இந்த சபைக்கு இந்த மாதிரி ஒரு நீதியான வாழ்க்கை இல்லை. பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை, மன்னிப்பு இல்லை, விட்டு கொடுப்பதில்லை. உடனே சில பேருக்கு கோபம், உடனே ஒரு சில பேருக்கு வருத்தம், உடனே கோபித்து கொள்வது, உடனே சண்டை போடுவது போன்றவர்களுக்கெல்லாம் நீதி உள்ள வாழ்க்கை இல்லை. அபிஷேகம் இருக்குது, ஆனால் நீதி உள்ள வாழ்க்கை அவர்கள் இன்னும் பிரயோஜனப்படுத்தவில்லை. மறப்பது, மன்னிப்பது, விட்டு கொடுப்பது, சகிப்பது, தாங்குவது, சுமப்பது, இதையெல்லாம் நீதியின் வாழ்க்கை. ஒரு கணத்தில் இருந்தால் மன்னது கருத்தை ஒட்டி கொடு, சபித்தால் ஆசீர்வதிக்க வேண்டும், நிந்தித்தால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் சத்ரு பசியாக இருந்தால் அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். அநீதிக்கு அநீதி செய்யாமல், உங்களுக்கு அநீதி செய்வர்களுக்கு தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யுங்கள், தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யுங்கள், தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். இதெல்லாம் நீதியின் வசனங்கள். இதெல்லாம் கை கொண்டவங்களுக்கு தான் ஆன்மீக வாழ்க்கையில், ஆன்மாவில் அந்த பரிசுத்தவான்களுக்கு அந்த வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படுது. அது என்ன மெல்லிய வஸ்திரம்னு கேட்டால், இந்த பூமியில் அவர்கள் தேவ நீதியை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். பரிசுத்தவான்களுக்கு அந்த நீதியே வஸ்திரமாய் மாகிறது. கர்த்தர் உங்களை அப்படி அலங்கரிப்பாராக. ஆகவே இந்த சபைக்கு விசுவாசத்தில் பெற்ற அனுபவமும் இல்லை. லவோதிக்கேயாவுக்கு விசுவாசின் பரீட்சையும் அவங்க நிற்கலை, இன்னும் தேறி வரலை. இன்னும் மாம்சம்தான் வெளிப்படுது, வஸ்திரம் இன்னும் மூடப்படலை, வெண் வஸ்திரம் மூடப்படலை. நீதியின் வாழ்க்கை இன்னும் அவங்க வாழலை. அடுத்தபடியாக 3:19 வாசிப்போம். உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். வெண்வஸ்திரம் போடணும். இப்போ உன் கண்களுக்கு கலிங்கம் போடணும். குதிரைக்கு கலிங்கம் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம சரியாக அது ஓடணும்னா 2 பக்கம் கலிங்கம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கண்கள் திசை திரும்ப போகாதபடிக்கு. குதிரைக்கு மட்டும் அந்த கண்ணாண்டை பார்த்தீங்கன்னா 2 போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி ஏன் போடுறாங்கன்னா, அது போடலைன்னா 2-3 பக்கம் அந்த பக்கம் 3 பக்கம் பார்த்து எந்த பக்கம்னா ஓடும். அதுபோல் உன் கண் ஊரெல்லாம் மேய்து, உன் கண்கள் இச்சையான கண்களாக இருக்கக்கூடும். உன்னுடைய கண்களில் தேவனுடைய வசனத்தை பார்த்து அவர் வருகையை நோக்கி போகிற ஒரு எண்ணம் இல்லை. சில பேருக்கு எங்கே போனாலும் அதுக்கேற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள மனசு அவர்களுக்கு அலைப்பாயும், வேவரிங் மைண்டு. இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது கலிங்கம் போடு. இதெல்லாம் மாயையெல்லாம் பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த உலகம் எவ்வளோ ஆடம்பரமாக இருந்தாலும்
அது உனக்கு சொந்தம் இல்லை. சில வருஷங்களுக்கு அப்புறம் இதை நீ விட்டு கடந்து போகிற இடத்த பற்றி தான் நம்ம பேசின்னு இருக்கிறோம். அதனால் எங்கே பிறந்தோம், எங்கே போய் சேர போகிறோன்ற முகவரி நமக்கு தான் இருக்கிறது. ஆகவே மாயை பார்த்து ஏமாந்துடாத, இச்சையை பார்த்து ஏமாந்துடாத. ஏதாவது ஒரு பொருள் பணத்தை பார்த்தோன்னே அந்த பக்கம் உன் எண்ணம் போய் அப்படியே போய் விழுந்துடாத. ஆகவே இந்த சபைக்கு அலைப்பாய்கிற எண்ணம் இருக்குது. அவருடைய கலிங்கம் போடணும். என்ன பண்ணணும்? கலிங்கம் போட்டு ஒரு நிலையாக லக்கை நோக்கி ஓடத்தக்கதான பார்வை அதுக்கு உண்டாகணும். ஆகவே இதை குறித்து எபேசியர் 3:11 வாசிக்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐக்கியம், இந்த பரிசுத்த வாழ்க்கை, இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை புறஜாதியான எல்லா சபைக்கும் அறிவிக்கிறதுக்கு என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த மகத்துவங்களை தெரிந்து கொண்டு, இந்த தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு அதற்காகவே வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம் என்று பவுல் 3:11 எழுதப்பட்டிருக்குது. அவருக்கு அந்த மனக்கண்களை தேவன் திறந்து காண்பித்து அந்த பெரிய தரிசனத்தில் அவர் தன் வாழ்க்கையை வாழ்நாள் முழுமையும் பயணித்தார், திசை மாறாமல் பயணித்தார் என்பதை சந்தோஷமாய் நான் கூறிக்கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த ஐக்கியத்தை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் 3:20 வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்போ வாசல் படியில் நின்று தட்டுறார் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இந்த சபையோடு, இந்த ஆன்மாவோடு ஐக்கியமா இல்லை, வெளியில இருக்கிறார், தட்டுகிறார். ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்தை கீழ்ப்படிந்து உலக தேவை, உலகத்தினுடைய சாப்பாடு, மற்ற இதர பொருள் தேவைகளெல்லாம் நிறைந்து விட்டால், எனக்கு எல்லாம் வந்து விட்டது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தேறிவிட்டேன் என்ற தப்பிதங்களை நீ திருந்தி, ஐயோயோ நான் என் ஆன்மா கர்த்தரோடு வாழணுமே, அவருடைய வருகையில் என்னை எடுத்துக்கொள்ளப்படணுமே, நான் இன்னும் பரிசுத்தம் அடையணுமே, வளர்ச்சி அடையணுமே என்ற எண்ணத்தோடு தேவனுக்கு கீழ்ப்படிந்து உன் இதய கதவை திறந்தால் உங்கூட வந்து கர்த்தர் ஐக்கியமாவார். ஒரு மனிதனோடு, ஒரு சபையோடு, பரிசுத்த சபையோடு கிறிஸ்து ஐக்கியமாக இருக்கணும், இயேசு கிறிஸ்து ஐக்கியமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவர் தட்டுகிறார் என்ற ஒரு வார்த்தையை வைத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆத்மாக்குள்ளெல்லாம் இயேசு இல்லை, வெளியே தான் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? வெளியே இருக்கிறார்னு ஷார்ட்டாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். யோவான் 14:23 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அந்த ஆன்மா எல்லாம் ஒன்றா வாசம் செய்வாங்களாம். அவருடைய கற்பனைகளை, அவருடைய வசனங்களை கை கொண்டால், அவருடைய வார்த்தை மேலே வாஞ்சியாக இருந்தால், அவர் வசனத்தை கீழ்ப்படிந்தாலாக இருந்தால், பிதாவும் அங்கே வருவாராம், இயேசுவும் அங்கே வருவார், உண்மையில் இருக்கிற பரிசுத்தாவியானவர் அங்கே கிரியை செய்வார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியோடு உன் ஆவி ஆன்மாவும் இணைந்து தெய்வீகமாக கர்த்தர் அங்கே சஞ்சாரம் பண்ணுவேன் என்று யோவானில் இயேசு பிரசங்கிக்கும் போது தெளிவாக இந்த வார்த்தையை, ரொம்ப முக்கியமான வார்த்தை, அது அருமையாக சொல்லியிருக்கிறார். அதே போல் லூக்கா 22:30 வாசிக்க. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். சீஷர்களுக்கு சொல்லும்போது சொன்னார், என்னுடைய பந்தியில் நீங்கள் வாசமாக இருப்பீங்க, உங்களுக்கு நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்தளிப்பேன் என்று தன் சீஷ மக்களுக்கு, எல்லாவற்றையும் விட்டு வந்த சீஷர்களுக்கு தன் ஐக்கிய விருந்தோடு அவர் பேசுகிற வார்த்தையை பார்த்து, அல்ல தேவன் ஐக்கியம், ஆளுகை, அதிகாரம் என்றெல்லாம் ஒன்றாய் கொண்டு வருகிறார். ஆகவே ஐக்கியப்படாத சபையை நான் கர்த்தரோடு வாழ்கிறேன் என்று சொல்ல முடியாது.
நான் கர்த்தரோடு வாழுகிறேனா இல்லை நானா வாழுகிறேன் என்பதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் சுயேஷ்டமாய் வாழ்வதெல்லாம் கர்த்தர் உங்கள் கூட வாழுகிறார் என்பதை அல்லது வாழுகிறார் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நம்ம கூட வாழணும், நம்ம கூட ஐக்கியமாக இருக்கணும். அதான் முக்கியம். இந்த லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் வெளியே இருக்கிறார் என்பதை மறந்து விடாது. ரோமர் 14:17 வாசிக்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அதில் புசிப்பு குடிப்பு அதில் நாம் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. சாப்பாடு தேவன் நிறைய கொடுப்பார், எல்லாத்தையும் சில வசதிகளை கூட சில இடத்துல கொடுப்பார். அதனால் நாம் சம்பூர்ணம் அடைஞ்சிட்டோன்னு சொல்லக்கூடாது. ஆன்மாவில் வளர்ச்சியில் அடைந்து இயேசுவோடு வாழ்வதே முழு திருப்தியானது. நாம் கர்த்தரோடு ஜீவிப்பதே மிக ஆனந்த பாக்கியம். ஆகவே புசிப்பும் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல. அதில் திருப்தி அடையாதீங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தர் ஒரு வேளை அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பார், ஆனால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையாக மாறப்போகிறதில்ல. அது இந்த பூமியில் சில காலம் நமக்கு தேவை. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் வளர்ச்சி ரொம்ப முக்கியமானது என்பதை மறந்து விடாதீர்கள். லவோதிக்கேயா சபை என்றால் இந்த அடிப்படையான பூமியின் தேவை எல்லாவற்றையும் வைத்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன்னை வளர்ந்து விட்டேன் என்று தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருந்த சபையார். தேவன் சொல்லுகிறார், இதோ தட்டி நிற்கிறேன், கதவை திற என்று. ஆகவே கதவை திறந்து இடம் கொடுத்தானால், அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயானால், முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் நீ தேடுவாயானால், தேவன் உன்னை வளர்த்து அவரோடு கூட வாசம் எப்போதும் வாசம் செய்கிற ஆன்மாவை வைப்பார். அது என்ன தெரியுமா சொன்னார் ஆண்டவர்? நீ அனலுமின்றி குளிருமின்றி. நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை. அவங்க நிலவரை பாருங்க, சுத்தமாக ஒன்றுமே இல்லாதையும் போல, அனலாகவும் இல்லை, வெதப்பாக இருக்குது. இந்த தண்ணி சுடு தண்ணியை கொண்டு வந்து கொதிக்க வச்சு பச்சை தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வெதப்பாக தான் நம்ம குளிப்போம். அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெதப்பாக இருக்கிறது. படிங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். இதோட உன்னை அவுட் ஆக்கிடுவேன், உன்னுடைய லிஸ்ட்லேருந்தே உன்னை பேரை எடுத்துடுவேன், நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன், உன்னை சேர்க்கவே மாட்டேன்னு கர்த்தர் பேசுகிறேன். ஆகவே லவோதிக்கேயா சபையை போல அனலுமின்றி குளிருமின்றி அடிப்படையான தேவைகளை வைத்து நான் வளர்ந்து விட்டேன் தேறிவிட்டேன் என்று உன்னை நீயே ஏமாற்றி சுய திருப்தி அடையாதீர்கள். எச்சரிக்கையா இருங்க. பொன்னை, புடமிட்ட பொன்னை பெற்றுக்கொள்ளுங்கள், வெண்வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கண்களுக்கு கலிகம் போடுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருங்கள், கதவை திறங்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இடம் கொடுங்கள். இயேசு உள்ள வரட்டும், அவர் சத்தியம் கற்பனைகளுக்கு இடம் கொடு, அவருடைய சத்திய கற்பனைகளுக்கு உன் இதயத்தில் நீ இடம் கொடுத்து இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், இப்படி நான் வாழ்வேன் என்று உன் ஆன்மாவில் விரும்பும் பொழுது உன்னுடைய இதயத்துக்குள்ள அவர் பூந்து வாசம் செய்வார். நாம் அவரோடு இருப்போம், அவர் நம்மோடு இருப்பார். அதுக்கு பிரதிபலனை சொல்லுகிறார் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. அவர் எப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறாரோ மறுமையின் ராஜ்யத்தில் வரப்போகிற நாட்களிலே, அதுபோல் உங்களுக்கு அதிகாரம், ஆளுகை, சிங்காசனத்தை கொடுத்து இந்த குறையெல்லாம் விட்டு வெளியே வந்து உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை தேறி சீர் பண்ணி அனலாய் மாறுவீர்களானால், குளிராயல்ல வெதுவெதுப்பாயல்ல அனலாய் மாறி கர்த்தருக்கு பரிசுத்தவாட்டியாய் மாறுவாயானால், பரிசுத்தவானாய் மாறுவாயானால், ஆளுகை செய்ய சிங்காசனத்தையும் கொடுத்து கர்த்தர் வைப்பேன் என்று அவர் பிரதிபலனையும் பேசுகிறார். ஆகவே அனல் இல்லாமல் குளிரில்லாமல் வெதுவெதுப்பாய் இருந்து, கிறிஸ்து உன்னோட ஐக்கியமாக இல்லாமல் வெளியே இருந்து, நீ விசுவாசத்தில் தேறிட்டேன் என்று விசுவாச பரீட்சையில் நில்லாதவர்களாய், இன்னும்
நான் பரிசுத்தம் அடைந்துட்டேன்னு சொல்லிட்டு மாம்ச கிரியைகளோடு மாம்சத்தன்மையோடு வாழ்வாயானால் உன் பேர் தான் லவோதிக்கேய சபை. கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார், என்னை எச்சரிக்கிறார். நாம் அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தால் மாற்றிக்கொள்வோம். லவோதிக்கேய சபை போல் இல்லாதபடி கர்த்தர் நம்மோடு கூட வாசம் செய்கிற நாம் தேவனோடு வாசம் செய்கிற ஒரு தேவனுடைய சபையாய் மாறுவோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.